Welcome to Miss X Mysterious. இந்த வாரம் நம்ம பேச போற படம் பேரு மாரி. So let's talk about the movie. மாரினா தனுஷ். நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், செம்ம படம், அப்படியே சூப்பர், அதுவும் தியேட்டர்லாம் கலக்கும்னு போல. அதே உத்தேசத்தில் தான் நானும் போனேன். பார்த்தா படம் ஃபுல்லாக புறா பல்ட்டி அடிக்கிறதாவே இருக்குது. ஒரே பேட் சீக்வன்சஸ், ஒன்று விட்டால் ஒன்று தப்பு தப்பாகவே இருக்குது. பேசிக்லி மாரியே இந்த படத்தில் சொல்லிடுறாரு. அவர் காலங்காத்தால ஏந்திரிச்ச உடனே புறாவை பறக்க விடுறாரு. அது கூட கொஞ்சம் நேரம் விளையாட்டாரு. அப்புறம் வேலுன்னு ஒரு பிக் தாதா இருக்காரு, கேங்ஸ்டர். அவர்கிட்ட போயிட்டு அவர் கொடுத்த வேலை எல்லாம் பண்ணிட்டு, அவர் வேலை கொடுக்குற வேலை பேசிக்லி அடி தடி டிஷும் டிஷும் பூம் பூம். அதுக்கப்புறம் திருப்பி மாமூல் வாங்குறாரு, வசூல் வாங்குறாரு. இதுதான் அப்படியே அந்த ஏரியாலேயே சுத்திட்டு இருப்பாரு. நைட் ஆனால் சரக்கு அடிக்கிறாரு. திருப்பி காலங்காத்தால ஏந்திரிச்சு புறா கூட விளையாடுறாரு. இதுதான் பேசிக்லி மாரி இந்த படத்துல பண்றாரு. திடீர்னு ஒரு போலீஸ் என்ட்ரி ஆகுறாரு. எதுக்கு என்ட்ரி ஆகிறாரு, மாரி கூட எதுக்கு சண்டை வச்சுக்கிறாரு நமக்கு ஒன்றும் புரியல. அது சிங்கே ஆகலை. ஸோ அது யாருக்கும் புரியாது. வேணும்னே அடிதடி வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் ரிவெஞ்ச் வாங்குற மாதிரி ஒரு சீன் போட்டு அடுத்தது காஜல் என்ட்ரி ஆகுறாங்களாம். காஜல் ஒரு ஸ்லம் ஏரியாப்பா. இந்த மாதிரி ஒரு ஸ்லம் ஏரியாவில் பூட்டிக் வைக்கிறாங்க. அது நாட் ஒர்க்கிங். எத்தனை நோ ஒர்க்கிங் சீக்வன்சஸ் நான் சொல்கிறேன் உங்களுக்கு அதுக்கப்புறம். பட் ஸோ ஃபார் காஜல் வராங்க, கடையை திறக்கிறாங்க. அந்த கடையில் இவங்க பார்ட்னர்ஷிப் ஆகிறதுக்கு தடி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வேலுக்கு ஆப்போசிட் இன்னொரு கேங்ஸ்டர் இருக்காங்க. இப்படி கேங்ஸ்டர் ஃபைட்டிங்கில் மாரியை தூக்கி ஜெயிலில் போடுறாங்க. ஜெயிலில் போட்ட உடனே போலீஸ் தான் இதுக்கு எல்லாம் பின்னால் இருக்காங்கன்னு தெரிஞ்சு போகுது. தெரிஞ்சு போனதுக்கப்புறம் மாரி வெளியில் வராரு. மாரி வெளியில் வந்த உடனே பேக்ரவுண்ட் மியூசிக். என்ன பேக்ரவுண்ட் மியூசிக்? ஏன்னா மாரி வராரு. மாரி வந்தாலே இந்த மியூசிக் தான் வரும். நமக்கு தலை பிச்சினி எகுரும். Finally, as usual, the bad guy loses, the good guy wins. Only turn around is இதுல மாரி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்ல, காஜல் அகர்வால் கூட சேர மாட்டாரு. அவருக்கு பொண்ணுங்கன்னா ஒத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸாவே இருந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வாக் போறாரு. திருப்பி அப்புறம் இதுதான் மாரி படத்தோட ஃபுல் ஸ்டோரி. அந்த படத்துல பூரா எப்படி பல்ட்டி அடிச்சுச்சோ, நம்ம கூட நம்ம சீட்ல இருந்து அப்படியே பல்ட்டி அடிச்சுதான் தியேட்டர்ல இருந்து வெளில வரும். ஸோ இப்போ நம்ம ஆர்டிஸ்ட் அந்த கேரக்டர் சிங்கிங் பத்தி பேச போறோம். பேசிக்லி இதுல மெயின் ஒரு 4 கேரக்டர்ஸ் சொல்லலாம். மாரி, காஜல் அகர்வால் இருக்காங்க, அப்புறம் விஜய் யேசுதாஸ் இருக்காங்க. ரோபோ சங்கர்னு ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் பண்ணாங்க. அவர் மட்டும்தான் நம்மள சிரிக்க வச்சாரு. மற்றபடி விஜய் யேசுதாஸ் ஓகே, காப், பாடி லாங்குவேஜ் நோ, எக்ஸ்பிரஷன்ஸ் நோ, வெரி டல், போரிங், வெரி நாட் குட் லுக்கிங் அட் ஆல் ஆன் ஸ்க்ரீன். ஃபர்ஸ்ட் டைம் மூவினால ஓகே, ஐ கெஸ் வி கேன் பாஸ் ஹிம் ஃபார் அ காப் ரோல். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை அவருக்கு பேசுறதுக்கு. அது அடுத்தது காஜல் அகர்வால் ஒன்றுமே இல்லை ரோல். அவங்களுக்கு வராங்க, அப்படியே போகிறாங்க ஒரு சாங்கு. ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஆக்டிங் ஸ்கோப் ஒன்றுமே இல்லை. அண்டு மற்றது இருக்கிறது மாரி நம்ம தனுஷ் பார்க்கறதுக்கு செம்ம அழகாக இருக்காரு. ஃபேஸில் என்ன க்ளோ வந்துருச்சுன்னா என்ன அப்படி ஒரு க்ளோ வந்துருச்சு. அந்த சேம் ரஜினிகாந்த் ஸ்டைல்லையே கொஞ்சம் நடிக்கிறாரு. சார் குறைங்க சார், உங்கள் ஓன் ஆக்டிங் வாங்க சார், தாங்க முடியல அந்த ரஜினிகாந்த் ஸ்டைல் பார்த்து. ஸோ ஐ திங்க் தனுஷ், யூ நீட் டு கம் அப் வித் யுவர் ஓன் ஸ்டைல் ஆஃப் ஆக்டிங் buddy. Other than that, you looked good. I like the get up. Even though it didn't suit you much, but I like the get up. Other than that, நீங்கள் ஏன் இந்த படத்தை எடுத்தீங்க? புறாக்களை ஏன் பார்க்குறீங்க? ஏன் வளர்க்குறீங்க? புறாக்கள் உங்களுக்கு எப்படி சோறு போட்டுச்சு? இந்த சீக்வன்ஸ் எனக்கு புரியல. ஆடுக்களம்ல சேவலை வச்சு நீங்க படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆக்கிட்டீங்கன்னு நினைச்சு அதே சென்டிமெண்ட்டோட மேபி பூரா மூவியை எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். பட் படி ராங் ஸ்கிரிப்ட். இனிமே அந்த சென்டிமெண்ட் வச்சுக்காதீங்க. ஸ்கிரிப்ட் ரொம்ப போர் அடிச்சு போச்சு. மக்கள் அப்படின்னு போயிருக்காங்க தியேட்டர்ல இருந்து வரும்போது. Only people who can watch this movie is hardcore Dhanush fans. Other than that, families cannot watch it, people cannot watch it. I couldn't watch it. Chemistry zero. Looks okay. Kajal Agarwal great looking, no performance. Vijay Yesudas, no performance, no great looking. Robo Shankar, superb. Acting, comedy, timing, perfect. திடீர்னு இவர் ஜெயிலுக்கு போறாரு. அப்புறம் வந்த உடனே ஆட்டோ ஓட்டுறாரு. எந்த சீக்வன்ஸு புரியல. எதுக்கு ஆட்டோ ஓட்டுறாரு தெரியல. இவர் பேசிக்லி ஒரு குண்டா. அவர் திடீர்னு ஏன் ஆட்டோ ஓட்டுறாரு தெரியல. தலைவா படத்துல அம்லா பால் மாட்டி விடுறாங்க. அதே மாதிரி திருப்பி காஜல் அகர்வால் தான்
ஹீரோவை மாட்டி விட்டு ஜெயிலுக்கு அனுப்புறாங்க. அது எதுக்குன்னு தெரியல. அப்புறம் வந்து மாமூல் வாங்குற வசூல் வாங்குறேங்க. ஏங்க என்ன காலத்துலங்க நம்ம அதெல்லாம் பார்த்தோம்? 1970s, 80s. Why? It's all digital. It's all social networking. It's all credit cards and debit cards right now. Why would you go take money from poor people? We don't see that anymore. It's not happening. அது வந்து வேஸ்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய சீக்வன்சஸ் இருக்கு. சீக்கே ஆகலை. இந்த மாதிரி என்னமோ தனித்தனியாக கொலாஜ் மாதிரி சீன்ஸ் எடுத்துட்டு அதெல்லாம் அப்படியே கனெக்ட் பண்ணிட்டு எமோஷனலாக ஆக்குறதுக்காக ட்ரை பண்ணாரு. சரியா எமோஷனல் ஆகலை. தனுஷ் இந்த படத்துல வித்தியாசமா செஞ்சிருவேன்னு சொன்னாரு. ஆனா கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணப்பா, அவர் ஒண்ணுமே செய்யல. அவர் என்னத்தான் செய்யறேன்னு நினைச்சாருன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. டைரக்டர் சார், என்ன சார் செஞ்சிருவேன் சொன்னீங்க, நீங்க தான் எங்களை செஞ்ச மாதிரி இருந்தது சார். So basically இந்த படத்துல wow factor வந்து let me think. வேலன் ஒரு கேங் லீடர் இருக்காருல்ல, அவரை வந்து சிரிக்க வைக்கணுமா, அதுக்கு வந்து இங்கேருந்து ஆளை பிடிச்சிட்டு வருவாங்களா, இவரு சிரிக்கணுமா. இது ஒரு சீக்வன்ஸா. அந்த சீக்வன்ஸ்ல ஒரு லைட்டான மூட்டையில இறக்குறாங்க அனிருத். none other than அனிருத் and then the song continues. அது மட்டும் தாங்க இந்த படத்துல wow factor. மற்றபடி அனிருத் தான் காமிச்சாங்க. அந்த கூழலேருந்து ஒரு இலியானாவோ ஒரு முமைத் கானோ வந்து இடுப்பாட்டு இருந்தா கூட இந்த படம் ஒரு அளவுக்கு போயிருக்கலாம் நான் நினைக்கிறேன். அனிருத் வந்து காலாட்டினாரு, கையாட்டினாரு, அப்படியே கிளம்பி போயிட்டாரு. ஸோ தட் இஸ் அ wow factor in this movie. ஃபேக்ட்ஸா காஜல் அகர்வால் ட்ரெஸ்ஸஸ் நல்லா இருக்கு. அந்த ஒரு பாட்டில் மட்டும் அவங்க செக்ஸியா டான்ஸ் பண்ணாங்க. அது மட்டும் தான். மற்றபடி ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் நோ கெமிஸ்ட்ரி whatsoever. அவங்க தனுஷ்க்கு அக்கா மாதிரி இருக்காங்க படத்துல. ஸோ that would be the own factor for me. ஸோ பாலாஜி மோகன் சார், உங்கள் ஃபர்ஸ்ட் படம் வந்து காதலை சிவப்பது எப்படி வாஸ் அ சூப்பர் டூப்பர் ஹிட். அதுக்கடுத்து என்ன எடுத்தீங்க? வாயை மூடி பேசுவோம். அது வந்து அட்டர் ஃப்ளாப். அதுக்கப்புறம் மாறி எடுத்தீங்க. ஸோ பேசிக்லி உங்ககிட்ட தான் சினிமா எடுத்தா அதை எப்படி சோதப்பணும் தெரிஞ்சுக்கிறதுக்கு we have to come to learn from you. ஸோ இந்த படத்தில் only good factor is Dhanush looking good. That's about it. This is my verdict and this is Miss X. My review for this movie, Mari, is a flop. Meet you next time for a different movie and a different review. Until then, Miss X saying goodbye. Hey guys, this is Miss X, the Mysterious. I'm going to be reviewing movies, products, your priorities, my priorities, love, fantasies, sex, of course, and men, women, gays, lesbians, you name it, I'm going to be reviewing it. So do subscribe to my channel and keep watching Miss X, the Mysterious.